1971 சிப்காட் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அறிவித்து 73ஆம் வருடம் பல்வேறு பெருநிறுவனங்கள் இங்கு தங்களுடைய முதலீட்டை துவங்க ஆரம்பித்தன. அதற்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது கலைஞருடைய அறிவிப்பு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சேல்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்றைய அந்த 9 வருடம் கழித்து விற்பனை வரியை தள்ளி போடக்கூடிய அந்த சலுகையை கொடுத்ததன் வாயிலாக இங்கு பெருநிறுவனங்கள் அசோக் லேண்ட், டிவிஎஸ், கார்போனம், யுனிவர்சல் போன்ற பெருநிறுவனங்கள் இங்கே டாடா கம்பெனி, பிர்லா கம்பெனியுடைய இந்துஸ்தான் மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் இங்கே வந்தாங்க. அதன் வாயிலாக சிறு குறு தொழில்கள் இன்று 5000த்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இங்கே இருக்குது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே பணிபுரிகிறாங்க. இப்படி ஒரு சாதாரண ஒரு பேரூராட்சி பேரூராட்சியாக இருந்த இந்த ஒரு ஒசூரை இன்று கார்ப்பரேஷன் மாநகராட்சியாக உயர்த்தியிருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட தலைநகர் இல்லாமல் ஒரு தாலுக்கில் இருக்கிற ஒரு ஊரை கார்ப்பரேஷனாக இருக்கிறது ஒசூர் மட்டும்தான். அந்த அளவுக்கு இங்கே அரசுக்கு வருமானமும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழில் முதலீட்டாளர்களுக்கு பெரும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. இன்றைக்கு இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் இப்படி தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய தொடர் கண்காணிப்பில் இருக்கிறதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எப்படி பூவுக்குள்ள வாசம் இருக்குதோ அதே மாதிரி இந்த அறிவிப்புகள் இந்த வளர்ச்சிக்கு அரசு காமிக்கக்கூடிய ஆர்வத்தினால அந்த பூவுக்குள்ளே வாசம் இருப்பது போல் மக்கள் மனசுக்குள்ளே முதல்வர் அவர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே எங்களுக்கு இவங்க பெரிய இந்த காலகட்டம்ன்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது மீண்டு எழுந்து வந்திருக்கிறோம், ரொம்ப கீழேருந்து மேலே வந்திருக்கிறோம். டிமானிட்டைசேஷனில் ஆரம்பித்து கொரோனா பீரியடில் இது பண்ணி அந்த ஒரு பிரச்சனையில் அது நாங்கள் சிக்கி இப்படி பல்வேறு சவால்களை நாங்கள் சந்தித்து இன்றைக்கி ஒரு வளர்ச்சி பாதையில் ஒசூர் வந்திருக்குது. அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு தொடர் நடவடிக்கை, அதனுடைய வளர்ச்சிக்கு அவங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுன்றது நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு ஆகணும். தொழில்துறையினருக்கு இது ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்குதுன்னா இது ஒரு பொற்காலம்னு தான் நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே இதற்காக நாங்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.